Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 7 integralsல exercise 7.8 வந்து நம்ம பார்க்க போறோம். First question, evaluate the definite integrals in exercise 1 to 20 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So integral x plus 1 dx லிமிட் வந்து -1 to 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி டெஃபினட் இன்டெக்ரல் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் நம்மள வந்து பார்த்துருக்கோம். சேம் லைக் இன்டெஃபினட் இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிடலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 டிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இட் வில் பி x to the power 1 plus 1 by 1 plus 1 plus x வரும். and இங்க and this will be equal to x square by 2 plus x வந்து வரும். the whole thing இங்க லிமிட் வந்து என்னது -1 to 1. ஸோ இது அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ 1 ஸ்கொயர் பை 2 பிளஸ் 1 வந்துடும் -1 the whole square by 2 பிளஸ் -1 வந்து. ஸோ இப்போ இங்கே 1 by 2 plus 1 minus 1 by 2 minus 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தா 2 வரும். 1 plus 2 minus இங்கே வந்து 2 எல்சிஎம் 1 minus 2. ஸோ 3 by 2 minus இங்கே வந்து -1 by 2 வரும். ஸோ இட் வில் பி 3 by 2 plus 1 by 2 which is 4 by 2. 2 1 time 2 2 times. ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் 2 to 3 1 by x dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1 by x dx வில் பி log x. ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 1 by x dx வில் பி log x. ஸோ லிமிட் வந்து 2 to 3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ log 3 minus log 2 வந்து நம்மளுக்கு வரும். So this is of the form log m minus log n which is log m by n வந்து வரும். So which is log 3 by 2. இதான் வந்து ஆன்சர் for the second question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் 1 to 2 வந்து லிமிட் 4x cube minus 5x square plus 6x plus 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இது வந்து x to the power 3 plus 1 by 3 plus 1 வந்துரும் -5 into x to the power 2 plus 1 by 2 plus 1 plus 6 into x to the power 1 plus 1 by 1 plus 1 plus 9x வந்து நம்மளுக்கு வரும் 1 to 2. So it will be 4x to the power 4 by 4 minus 5x cube by 3 plus 6x square by 2 plus 9x 1 to 2. இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4ம் 4ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் 2. ஸோ அப்பர் லிமிட் அப்புறம் தான் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இங்கே 2 to the power 4 minus 5 into 2 cube by 3 plus 6 into 2 square by 2 plus 9 into 2. இது வந்து the whole thing minus இங்க வந்து 1 to the power 4 minus 5 into 1 cube by 3 plus 6 into 1 square by 2 plus 9 into 1. இப்போ வந்து இது சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 2 to the power 4. ஸோ 16 minus இது வந்து 2 to the power 3 is 8. 5 into 8 is 40 by 3 plus 6 into 4 24 by 2 plus 18 minus 1 minus 5 by 3 plus இங்க வந்து 2 1 time இது 2 3 times plus 3 by 2 plus 9. சாரி, இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்ல, இங்க வெறும் 3 தான் வரும். ஸோ 16 இது வந்து 2 1 time இது வந்து 2 12 times. ஸோ 16 plus 12 plus 18 minus 40 by 3 வந்து இருக்கு. அதே மாதிரி minus 1 plus 3 plus 9 minus 5 by 3 வந்து இருக்கு. ஸோ இப்போ 16 plus 12 plus 18 12 plus 18 வந்து 30 30 plus 16 வந்து 46. ஸோ 46 minus 40 by 3 வந்து வரும். மைனஸ் இங்க வந்து 9 plus 1 10. அப்போ வந்து 13 minus 5 by 3 வந்து நம்மளுக்கு
வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 46 மைனஸ் 40/3 மைனஸ் 13 பிளஸ் 5/3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கா. ஸோ 46 மைனஸ் 13 வந்துடும். இங்க வந்து பிளஸ் 5/3 மைனஸ் 40/3 வந்து இருக்கு. ஸோ 46 மைனஸ் 13 பிளஸ் இங்க வந்து 3, இங்க 5 மைனஸ் 40 இஸ் 35 மைனஸ் 35 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 46 மைனஸ் 13 33. ஸோ 33 மைனஸ் 35/3. எல்சிஎம் வந்து இங்க வந்து எல்சிஎம் எடுக்கணும் 1 and 3க்கு. ஸோ இட் வில் பி 3. ஸோ இங்க வந்து இன்டூ 3. ஸோ இட் வில் பி 99 மைனஸ் 35. ஸோ இட் வில் பி இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 99 மைனஸ் 35 இங்க வந்து 4 6. ஸோ 64/3 தான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இதை வந்து இன்டகிரேட் பண்றோம். sin 2x வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா sin 2x வந்து இன்டகிரேட் பண்றோம். ஸோ அப்போ வந்து மைனஸ் காஸ் 2x, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்கு. ஸோ அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல வந்து போடணும். ஸோ டிவைடட் பை 2 வந்துடும். ஸோ லிமிட் வந்து 0 to π/4. ஸோ இங்க இந்த மைனஸ் 1/2 வெளியில எடுத்துறேன். ஸோ மைனஸ் 1/2 வந்துடும். அண்ட் காஸ் 2 into π/4 மைனஸ் காஸ் 2 into 0. ஸோ மைனஸ் 1/2 இங்க வந்து 2 1 time 2 2 times காஸ் π/2 மைனஸ் காஸ் 0. காஸ் π/2 காஸ் 90 வந்து 0 மைனஸ் 2 into 0 மைனஸ் காஸ் 0 வந்து 1. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் 1/2 into மைனஸ் 1 which is 1/2. தான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5ல இன்டெக்ரல் காஸ் 2x dx அண்ட் லிமிட் வந்து 0 to π/2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் 2x sin 2x வந்துடும் இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 வந்துடும். அண்ட் அதை வந்து நம்ம டிவைடட் பை டினாமினேட்டர்ல வந்து எழுதணும். ஸோ 0 to π/2. ஸோ இந்த 1/2 வெளியில எடுத்துடுறேன். 1/2 வெளியில வந்துடும். sin 2 into π/2 minus sin 2 into 0. So 1/2 இங்க வந்து 2 and 2 cancel ஆயிடும். sin π minus sin 0 வந்து இருக்கும். So 1/2 இங்க வந்து sin π வந்து 0 always. sin 0 0. So 1/2 into 0 which is 0. So 0 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 இங்க வந்து பார்த்தோம்னா இ பவர் எக்ஸ் இன்டகிரேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸும் இ பவர் எக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸும் வந்து நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் தான் வந்து வரும். ஸோ இப்போ இங்க இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா 4 to 5 இது வந்து லிமிட். ஸோ இ பவர் 5 மைனஸ் இ பவர் 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து என்ன எடுக்கலாம் காமனா இ பவர் 4 வந்து காமனா எடுத்துறேன். ஸோ இ பவர் 1 minus 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ which is nothing but e power 4 into e minus 1. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7 வந்து பார்ப்போம். ஸோ 7th கொஸ்டின் இன்டெக்ரல் tan x dx வந்து கொடுத்துருக்காங்க. லிமிட் 0 to π/4. ஸோ இப்போ இங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் tan x வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். முன்னாடி எக்ஸசைஸ்ல வந்து சால்வ் பண்ணும் போதே வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் tan x இஸ் நத்திங் பட் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் திங் இப்போ லிமிட் வந்து 0 to π/4. ஸோ இப்போ இங்க மைனஸை மட்டும் வெளியில எடுத்துறேன். லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் π/4 மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் 0 வந்து வரும். ஸோ மைனஸ் இங்க வந்து லாக் காஸ் π/4 அப்படின்றது வந்து காஸ் 45 டிகிரி which is 1/√2. ஸோ 1/√2 மைனஸ் இங்க காஸ் 0 அப்படின்றது வந்து 1. ஸோ லாக் 1. ஸோ காஸ் 0 வந்து பாத்தீங்கன்னா 1. அதே மாதிரி லாக் ஸோ லாக் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் 1 வந்து 0ன்னு.
ஸோ இப்போ இங்கே மைனஸ் இங்கே லாக் 1 by root 2 minus 0 வந்து ஆயிடும். So it will be minus log 1 by root 2. இந்த 1 by இப்போ நம்ம root 2 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? It can be written as 2 to the power 1 by 2. இப்போ இதே 1 by root 2 இருந்ததுன்னா 2 to the power minus 1 by 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ இதை இங்க எப்படி எழுதலாம்? மைனஸ் லாக் 2 to the power minus 1 by 2 அப்படின்னு வந்து எழுதலாம். அண்ட் இது வந்து என்ன ஃபார்மேட்ல வந்து இருக்கு? log m to the power n log m அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ மைனஸ் அப்படியே வந்துடும். இது வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரும். ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ இன்டூ இது 1 எடுத்துக்கலாம். இன்டூ மைனஸ் 1 by 2 log 2 வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ இட் வில் பி 1 by 2 log. இதான் வந்து ஆன்சர். ஸோ 7th கொஸ்டினுக்கு இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் கொசிக் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5/6 to 5/4 வந்து நம்மளுக்கு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் கொசிக் எக்ஸ் டிஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு, இது வந்து நீங்கள் ஃபார்முலா இதை நம்ம வந்து பார்த்துருப்போம். லாக் மாடுலஸ் ஆஃப் கொசிக் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? லாக் மாடுலஸ் கொசீக் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் வரும். 5/6 to 5/4. இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் மாடுலஸ் கொசீக் 5/4 மைனஸ் காட் 5/4 வந்து வந்துடும். மைனஸ் லாக் மாடுலஸ் கொசீக் 5/6 மைனஸ் காட் 5/6 வந்து வரும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5/4 சப்ஸ்டியூட் பண்றோம். கொசிக் 5/4 will be root 2 மைனஸ் காட் 5/4 வந்து காட் 45 1 மைனஸ் லாக் மாடுலஸ் கொசிக் 5/6 வந்து 2 மைனஸ் ரூட் 3 வந்து வரும். காட் 5/6 காட் 30 வந்து root 3. So this is of the form log m minus log n. ஸோ என்ன எழுதலாம்? log m by n அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போ log மாடுலஸ் root 2 minus 1 by 2 minus root 3 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 8th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 9th கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது? இட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். லிமிட் 0 to 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/2. சைன் இங்கே வந்து 1 வந்து எப்போ வரும்? சைனில் 5/2 வரும்போது. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 0 வந்து வரும். ஸோ இன்வர்ஸும் இந்த சைனும் வந்து போயிடும். அப்போ 5/2 மைனஸ் 0. ஸோ விச் இஸ் 5/2 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். 10th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ வந்து இது எதோட ஃபார்முலானா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து 1 வந்து எப்போ வருது? tan 5/4 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த 0 வந்து எப்போ வரும்? tan 0க்கு. ஸோ tan இன்வர்ஸ் tan வந்து போயிடும். ஸோ 5/4 மைனஸ் 0. ஸோ 5/4 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 11th கொஸ்டின் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லிமிட் வந்து 2 to 3 வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? 1/2a log modulus of x minus a by x plus a. இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்றோம். ஸோ இப்போ இது அப்படியே இன் பிளேஸ் ஆஃப் ஏ 1 போடுறோம். அவ்வளோதான். ஸோ 1/2 into 1 வந்துடும். log modulus x minus 1 by
எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இது வந்து என்னது, அப்பர் லிமிட் வந்து 3, லோவர் லிமிட் வந்து 2. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இது வந்து ப்ராக்கெட்ல வந்துடும். திஸ் இஸ் காமன் ஃபார் போத்ல. ஸோ அப்போ லாக் மாடுலஸ் எக்ஸ் வந்து என்னது 3 மைனஸ் 1/3 பிளஸ் 1 மைனஸ் லாக் மாடுலஸ் 2 மைனஸ் 1/2 பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். 1/2 லாக் 2/4 மைனஸ் லாக் 1/3. நீங்க வேணும்னா மாடுலஸ் வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா பாசிட்டிவ் தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து 1/2 ஆயிடும். ஸோ 1/2 லாக் 1/2 மைனஸ் லாக் 1/3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி 1/2. இது வந்து என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், லாக் எம் மைனஸ் லாக் என் இஸ் ஈக்குவல் டு லாக் எம் பை என். ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு லாக் எம் இருக்கிற பிளேஸ்ல 1/2 இருக்கு பை 1/3. So it will be 1/2 log 1/2 into 3/1. So it will be 1/2 log 3/3. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 11th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 12 வந்து பார்க்கலாம். ஸோ 12th கொஸ்டின் இன்டெக்ரல் cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லிமிட் வந்து 0 to π/2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலால யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ cos 2x எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து அப்ளை பண்ணலாம். இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, cos ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வரும். cos 2x plus 1 is equal to 2 cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்து வரும். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும். ஸோ cos 2x plus 1/2 ஆயிடும் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் எக்ஸ் வந்து வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் cos ஸ்கொயர் எக்ஸ் நான் வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ இன்டெக்ரல் cos 2x plus 1/2 dx வந்துடும் 0 to π/2. 1/2 வெளியில எடுத்துடுறேன். ஸோ cos 2x plus 1 dxன்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இது இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணோம்னா 1/0 to π/2. 1/2 வெளியில வந்துருது. cos 2x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin 2x வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x வருது. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 கீழே போடணும். பிளஸ் 1 dx இருக்கு. ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் வந்து வந்துடும் 0 to π/2. அப்ளை பண்றோம் லிமிட்ஸை. ஸோ sin 2 into π/2 by 2 வந்துடும் பிளஸ் π/2 மைனஸ் sin 2 into 0 by 2 plus 0 வந்து வந்துடும். ஸோ 1/2 இது வந்து எங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு sin π வந்துடும். π/2 வந்து வந்துடும். sin இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிட்டு sin π வந்துடும். டிவைடட் பை 2 பிளஸ் π/2 வந்து வரும். மைனஸ் sin 0/2 பிளஸ் 0 வந்து வரும். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு 1/2 இருக்கு. sin π இஸ் 0. ஸோ 0/2 பிளஸ் π/2 மைனஸ் sin 0 இஸ் ஆல்சோ 0. 0/2 பிளஸ் 0. ஸோ 1/2 இங்க வந்து 0 பிளஸ் π/2 இருக்கும் மைனஸ் 0. ஸோ அப்போ 1/2 இன்டூ π/2 which is π/4. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்க்கலாம். ஸோ 13th கொஸ்டின். ஸோ இன்டெக்ரல் x dx by x square plus 1 வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் லிமிட் 2 to 3 வந்து இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா இதை வந்து என்னென்ன எடுத்துக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். புட் x square plus 1 is equal to t. Differentiate with respect to x. So 2x plus 0 equal to dt by dx வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு போறேன். 2x into dx is equal to dt. So x into dx is equal to dt by 2 வந்துடும். ஸோ இப்போ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் நான் dt by 2 போடலாம். ஸோ இங்க வந்து என்ன போடலாம், இதெல்லாம் லிமிட் எழுதாம தான் நம்ம பண்ண போறோம். ஸோ dt 1/2 வெளியில வந்துடும் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1க்கு பதிலாக t. ஸோ இது வந்து அப்ளை பண்ணோம்னா 1/2 log மாடுலஸ் ஆஃப் t வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ 1/2 log மாடுலஸ் tக்கு வந்து என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 log
மாடுலஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் லாக் மாடுலஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து வரும். ஸோ 1/2 லாக் 9 + 1 வந்து 10 மைனஸ் லாக் இங்க வந்து 2 ஸ்கொயர் 4 + 1 5. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்னது log m minus log n. log m by n வந்து அப்ளை பண்றோம். ஸோ அப்போ 1/2 log 10/5 வந்து நம்மளுக்கு வரும். இது 5 1 time 5 2 times. ஸோ 1/2 log 2 இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் 2x + 3/5x² + 1 dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x into dx by 5x² + 1 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 3 வந்து வெளியில் எடுத்துடுறேன். இன்டெக்ரல் dx by 5x² + 1 அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ இந்த பார்ட் வந்து இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்றேன், அப்படியே வந்து இதை டீன்னு எடுத்துக்கலாம். புட் 5x² + 1 is equal to t அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ 5 இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x + 0 is equal to dt by dxன்னு வரும். ஸோ இந்த 5 இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, 2x dx தான் இருக்கு. ஸோ 2x dx இருக்கட்டும், இங்க வந்து dt by 5ன்னு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இந்த பார்ட்டை நம்ம எப்படி எழுதலாம், இங்க வந்து 2x dxக்கு பதிலா dt by 1/5 வெளில எடுத்து எழுதிடுறேன், டிவைடட் பை t plus 3 into integral. ஸோ 3 integral dx by 5 இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா the format வந்து x² + a² ஃபார்ம் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இங்க வந்து 5x² இருக்கு. ஸோ நான் 5 வந்து வெளியில் எடுத்துறேன். ஸோ 5/3 வந்துடும், x² + 1/5 வந்து நம்மளுக்கு வரும். இன் பிளேஸ் ஆஃப் வாட், அதாவது ஃபார்முலா வந்து x² + a² ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்னது 1/a integral dx by x² + a² is equal to 1/a tan inverse of x by a வந்து வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் a வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, இன் பிளேஸ் ஆஃப் a² நம்மளுக்கு 1/5 வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், ஸோ a² is equal to 1/5. அப்போ a is equal to 1/√5ன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ 1/5 இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா log modulus of t வந்து வந்துடும், ப்ளஸ் 3/5. இங்க வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இன்டகிரேட் பண்ணிட்டு 1/a வந்து 1/√5 tan inverse of x by 1/√5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். 1/√5 மேல வந்துச்சுன்னா 1/5, இது log t ஓட பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, 5x² + 1 வந்து இருக்கு, பிளஸ் 3 into √5/5 வரும், tan inverse of x √5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணி கிடைச்சிருக்க வேல்யூ, அண்ட் இந்த லிமிட் வந்து 0 to 1. இப்போ வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/5 ஃபர்ஸ்ட் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். log modulus 5 into 1² + 1 plus 3√5/5 tan inverse of √5 into 1 மைனஸ் இப்போ இந்த பார்ட் 1/5 log modulus 5 into 0² + 1 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பிளஸ் 3√5/5 tan inverse of √5 into 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும் போது 1/5 log இங்க வந்து 5 into 1² 5 + 1 6 வந்துடும், பிளஸ் 3√5/5 tan inverse of √5 வந்து நம்மளுக்கு வரும், மைனஸ் இது வந்து ஒரு பார்ட், இங்க வந்து என்ன இருக்கு 1/5 வந்துடும், லாக் இங்க வந்து 1 வரும், பிளஸ் 3√5/5 tan inverse of 0. ஸோ இங்க வந்து tan inverse of 0 வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ tan 0 வந்து நம்மளுக்கு 0 வருதா, ஸோ அப்போ டேனும் tan inverseம் போயிடும், 0 வந்துடும். ஸோ அப்போ லாக் 1 வந்து நம்மளுக்கு 0 தான். ஸோ அப்போ 1/5 log 6 plus 3√5/5 tan inverse of √5 வந்து வரும், மைனஸ் இங்க வந்து 1/5 log 1.
வந்து இது 0 ஆயிடும். 1/5 log 1 வந்து 0. ஸோ 1/5 into 0 வந்து 0 பிளஸ் இதுவும் வந்து 0 ஆயிடும். ஸோ இட் வில் பி 1/5 log 6 இங்க 3 √5 by √5 into √5 tan inverse of √5 வந்து வரும். ஸோ √5 கேன்சல் ஆயிடும். ஸோ 1/5 log 6 plus 3 by √5 tan inverse of √5. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 14th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். ஸோ 15th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டெக்ரல் x இன்டூ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ u இன்டூ வி. ஸோ நம்ம வந்து அது முன்னாடி எக்ஸசைஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா இன்டெகிரேட் பண்றதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்டெக்ரல் uv dxக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ பட் ஆனால் இங்க இ பார் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. ஸோ இப்போ இதை எக்ஸ் ஸ்கொயரை நான் வந்து டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க என்ன வந்துடும் 2x dxன்னு வந்து வந்துடும். ஸோ அப்போ இங்க எக்ஸும் டிஎக்ஸும் இருக்கு. ஸோ நான் அதனால புட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுக்கிறேன். 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். எனக்கு வந்து இங்க என்ன இருக்கு எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை 2 அப்படின்னு வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ இங்க இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் நான் டிடி பை 1/2 வந்து வெளியில எடுத்துடுறேன். அண்ட் இங்க அடுத்தது வந்து என்ன இருக்கு டிடி லாஸ்ட் எழுதிக்கலாம். இங்க இ பார் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இ பார் டி இன்டூ டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இ பவர் டி தான் வந்து வரும். and this will be equal to 1/2 e power x square. Interval வந்து 0 to 1. So limit வந்து 0 to 1. So 1/2 e power 1 square minus e power 0 square வந்து நம்மளுக்கு வரும். 1/2 e power 1 square வந்து என்னது e power 1 ஆயிடும். அப்படின்னா e தான் minus e power 0 வந்து 1. So answer is 1/2 e minus 1. இதான் வந்து answer for the 15th question. Next வந்து question number 16 வந்து பார்க்கலாம். 16th question வந்து பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் 5x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேம் பவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 5x ஸ்கொயர் வரும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே என்ன எதால மல்டிப்ளை பண்ணோம் 5ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 15 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணுறோம் த்ரூ அவுட். இது கேன்சல் ஆகிடும். -20x -15 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம். ஸோ 5 இது வந்து மைனஸ் ஆஃப் 20x ப்ளஸ் 15 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன டினாமினேட்டர்ல இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ரிமைண்டர்ல இருக்கிறது மேலே வரும் அண்ட் இங்கே கோஷன்ட்ல இருக்கிறது இங்கே எழுதுறோம். இந்த மைனஸ் சைன் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் இது -20 -15 இருக்குல்ல மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டு ப்ளஸ் போட்டேன் அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 5 minus 20x plus 15 by x square plus 4x plus 3 the whole dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து இன்டெக்ரல் 5 into dx எடுத்துக்கிறேன் மைனஸ் இதை வந்து நான் I1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 20x plus 15 by x square plus 4x plus 3 dx வந்து எனக்கு வரும். அண்ட் இதை வந்து நான் I1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சால்வ் பண்ண போகிறேன். சால்விங் I1. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் செஞ்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3. ஸோ எனக்கு வந்து 3 வரணும் மல்டிப்ளை பண்ணும் போது அண்ட் 4 வந்து ஆட் பண்ணும் போது எனக்கு 4 வரணும். ஸோ 3 and 1 எடுத்துக்கிறேன். 3 into 1 3 3 plus 1 4 வந்துருச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 வந்துடும். எக்ஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 1 எடுக்கிறேன் காமனாக எக்ஸ் பிளஸ் 3 வந்துடும். எக்ஸ் பிளஸ் 3யை காமனாக எடுத்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் எக்ஸ் பிளஸ் 1.
ஸோ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3 நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ நம்ம I1 மட்டும்தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டெக்ரல் இங்கே வந்து 20x ப்ளஸ் 15 பை இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 dxன்னு வந்து வரும். ஸோ இப்போ இந்த பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போது 20x ப்ளஸ் 15 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் b பை எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே இது வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து வரும். a இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் b இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து எனக்கு கிடைக்கும். இங்கே வந்து 20x ப்ளஸ் 15 இதை அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து எனக்கு வரும். ஸோ இங்கே இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 20x ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் b இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து எனக்கு வரும். ஸோ இப்போது புட் x is equal to minus 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 20 இன்டூ மைனஸ் 3 ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு a வந்து 0 ஆகிடும் ப்ளஸ் b வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 2 வந்து ஆகிடும். ஸோ இட் வில் பி மைனஸ் 60 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் 2b. ஸோ இட் வில் பி மைனஸ் 45 ஈக்குவல் டு மைனஸ் 2b and b is equal to minus 45 minus 2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 45 பை 2 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ 20 இன்டூ மைனஸ் 1 ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ மைனஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் b வந்து 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து மைனஸ் 20 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு a இன்டூ 2 வந்து வரும் ப்ளஸ் 0. ஸோ மைனஸ் 5 by 2 is equal to a. ஸோ இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 5 by 2 by x plus 1 வந்து வரும் ப்ளஸ் பிக்கு வந்து 45 by 2 by x plus 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு I1ல நம்மளுக்கு சால்வ் பண்ணி கிடச்சிருக்கிறது. அதாவது இப்போ இந்த இடத்த வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறோம். அண்ட் இங்கே வந்து 5x இருக்கா, 5x இன்டகிரேட் பண்ணியும் எழுதிக்க போகிறோம். ஸோ இன்டகிரல் 5x 5 dx மைனஸ் அங்கே நம்ம இன்டகிரல் என்ன இருக்குது 20x ப்ளஸ் 15 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 dxன்னு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா 5x வந்துடும் மைனஸ் இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மைனஸ் 5 பை 2 எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும் ப்ளஸ் 45 பை 2 எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து ஃபுல்லுமே இன்டகிரலில் வந்து நம்மளுக்கு வந்துடும் த ஹோல் திங் இன்டூ டிஎக்ஸ். இது இன்டகிரேட் பண்ணி 5xன்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த மைனஸ் சைன் வந்து இருக்குல்ல, மைனஸ் சைனை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 5x இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் 45 பை 2 இன்டகிரல் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3 டிஎக்ஸ்னு வந்துடும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து இன்டகிரல் இங்கே வந்து 5 பை 2 வெளியில் வந்துடும் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது 5x மைனஸ் 45 பை 2 லாக் இன்டகிரேட் பண்ணோம்னா லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 வந்துடும் ப்ளஸ் 5 பை 2 லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த 45 பை 2வை 9 இன்டூ 5ன்னு எழுதலாம். ஸோ 5x மைனஸ் 9 இன்டூ 5 பை 2 log modulus of x plus 3 plus 5 by 2 log modulus of x plus 1. So minus 5 by 2 வெளில எடுக்கிறேன். 5x minus 5 by 2 வந்து வெளியில் எடுத்தோம்னா எனக்கு 9 log modulus x plus 3 வரும் minus log modulus x plus 1 வந்து எனக்கு வரும். And the whole thing இங்கே வந்து இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க 1 to 2. ஸோ இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ 5 இன்டூ 2 மைனஸ் 5 பை 2 9 லாக் மாடுலஸ் 2 ப்ளஸ் 3 மைனஸ் லாக் மாடுலஸ் 2 ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட்டு.
அதாவது அப்பர் லிமிட்டை முடிச்சிட்டேன். மைனஸ் இங்கே அடுத்தது என்ன இருக்குது, 5 into 1 minus 5/2 9 log 1 plus 3 1 plus 3 minus log modulus 1 plus 1 வந்து வரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு braces க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இட் வில் பி 10 minus 5/2 9 log 5 minus log 3 மைனஸ் இங்கே வந்து 5 minus 5/2 9 log 4 மைனஸ் log 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த 10ஐயும் இந்த 5ஐயும் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 10 minus 5 வந்து வந்துடும், மைனஸ் 5/2 வந்து வெளியில் வந்துடும். அப்போ வந்து எனக்கு 9 log 5 மைனஸ் log 3 மைனஸ் 9 log 4 ப்ளஸ் log 2 வந்து எனக்கு வரும். இங்கே வந்து மைனஸை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன், மைனஸ் 5/2 வெளியில் எடுத்துட்டு. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க, கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 10 minus 5 வந்து 5 வந்துடும், மைனஸ் 5/2 வந்துடும். 9 log எல்லாம் ஒன்றா எழுதுறேன், 9 log 5 மைனஸ் 9 log 4 வந்துடும், மைனஸ் log இது வந்து மைனஸ் லாக் மைனஸை வெளியில் எடுத்துட்டு log 3 இங்கே வந்து ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் log 2 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது 5 minus 5/2 இங்கே வந்து 9 வந்து காமனாக எடுத்தோம்னா log 5 மைனஸ் log 4 வந்துடும், மைனஸ் 1 வந்து நான் எடுத்திருக்கேன் வெளியில், அப்போ log 3 மைனஸ் log 2. ஸோ இப்போ இங்கே 5 minus 5/2 இங்கே வந்து 9 log 5/4 log m minus log n log m/n மைனஸ் இங்கே வந்து log 3/2. ஸோ இங்கே வந்து நம்ம மைனஸ் சைனை எடுக்காமல் அப்படியே இதை வந்து சேஞ்ச் பண்ணி பிளேஸ் சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும், log 2 மைனஸ் log 3 அப்படின்னு வந்து வரும். அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் log 2 மைனஸ் log 3ன்னு வரும், ப்ளஸ் log 2/3ன்னு வரும். ஆக்சுவலி நம்ம இது ஏன் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து புக் ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்து மாற்றிருக்கேன். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா log 2/3ன்னு வரும், மைனஸ் வந்துச்சுன்னா log 3/2ன்னு வரும். ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே மைனஸ் இல்லாமல் இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா log 2/3ன்னு வரும், மைனஸ் இருக்கிறதுனால log 3/2ன்னு வருது. ஸோ இது ஏன் நம்ம இந்த மைனஸ் இந்த இடத்துல வெறும் மைனஸ் log 3 நான் அப்படியே சேஞ்ச் அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி நான் பண்ணியிருக்கலாம். புக் ஆன்சரில் log 3/2 வர்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மைனஸை வந்து வெளியில் எடுத்து log 3 மைனஸ் log 2 அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். அப்போ தான் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் log 2 ஆகிடும். சரியா, அதனால தான் நான் வந்து இங்கே மாற்றிருக்கேன். பட் மற்றதெல்லாம் வந்து சேம் தான். புக் ஆன்சர் இருக்கிறதுனால ஹேவ் சேஞ்ச்ட் மைனஸ் வர மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே ப்ளஸ் போட்டுட்டு log 2/3ன்னு போட்டாலும் அது கரெக்டு தான், ஆனால் புக் ஆன்சரில் வராது உங்களுக்கு வந்து இதை. ஆனால் அந்த ஆன்சரும் கரெக்டு தான். ஸோ அவ்வளோதான் வந்து 16th கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம 17th கொஷின் வந்து பார்ப்போம். 17th கொஷின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் 2 sec square x plus x cube plus 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் தனித்தனியாக. ஸோ இங்கே வந்து 2 வந்துடும், இன்டெக்ரல் sec square x 0 π/4 dx வந்து வரும், பிளஸ் இன்டெக்ரல் 0 to π/4 x cube dxன்னு வரும், பிளஸ் 0 π/4 2 into dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 அண்ட் sec square x dx வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் tan x வந்து நம்மளுக்கு வரும் 0 π/4 பிளஸ் இது வந்து என்ன வரும், x to the power 3 plus 1/3 plus 1 வந்துடும் அண்ட் 0 π/4 பிளஸ் 2 into dx இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு x வந்து வந்துடும், 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 0 π/4. ஸோ இப்போ 2 tan π/4 மைனஸ் tan 0 வந்து வரும், பிளஸ்
இங்க வந்து x to the power 4 by 4 வந்து வரும். ஸோ அப்பனா நம்ம எப்படி எழுதுவோம் x to the power, ஸோ இங்க வந்து என்ன வரும் x to the power 4 by 4னு வந்து வரும், which is pi by 4 the whole to the power 4 by 4 வந்து நம்மளுக்கு வரும், மைனஸ் 0 to the power 4 by 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும், சாரி 4னு வந்து நம்மளுக்கு வரும். பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு 2 into pi by 4 minus 0. ஸோ இப்போ இங்க 2 tan pi by 4 வேல்யூ வந்து 1 minus 0 வந்துடும். பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு pi to the power 4 by இங்க 4 to the power 4 வந்து 256 by 4 வந்துடும், மைனஸ் 0 வந்துடும். பிளஸ் 2 pi by 4 வந்து வரும், 2 1 time, இது 2 2 times. ஸோ இங்க வந்து 2 பிளஸ் வந்துடும் pi by 4, இந்த 256 இருக்குல்ல அது வந்து 256 into 4 வந்து ஆயிடும், மைனஸ் இங்க வந்து மைனஸ் 0 இருக்கு ஸோ அதை விட்டுறலாம், பிளஸ் pi by 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி 2 பிளஸ் pi by 4, pi to the power 4 by 256 into 4 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும் போது 1024 plus pi by 2 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 17th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 18 வந்து பார்க்கலாம். ஸோ 18th கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin square x by 2 minus cos square x by 2, ரொம்ப சிம்பிள் சம். ஸோ இங்க வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ cos 2x ஓட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா cos square x minus sin square x அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க x by 2, ஸோ அப்போ cos x is equal to cos square x by 2 minus sin square x by 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஆனா இங்க என்ன இருக்கு sin square x by 2 minus cos square x by 2 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இன்டகிரல், இதை வந்து மைனஸ் சைனை வெளில எடுக்கிறேன், மைனஸ் சைன் வெளில எடுத்தோம்னா cos square x by 2 மைனஸ் sin square x by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ மைனஸ் இங்க வெளியில எடுத்தோம் அப்படின்னா என்ன வந்துடும், இந்த cos ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் ஆயிடும், இந்த sin ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் ஆயிடும், the whole thing into dx. அப்ப இந்த ஃபார்முலா படி வந்துருச்சா, ஸோ மைனஸ் இன்டகிரல், இங்க இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம் cos x dxன்னு வந்து எழுதலாம். ஸோ cos x வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து sin x வந்து கிடைக்கும். ஸோ sin x 0 to pi. ஸோ இப்போ மைனஸ் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், sin pi மைனஸ் sin 0 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும், sin pi வந்து 0 ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், மைனஸ் sin 0 0. ஸோ இட் வில் பி 0. ஆன்சர் வந்து 0 ஃபார் த 18th சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 19th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 19th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் 6x plus 3 by x square plus 4 dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் 6x by x square plus 4 dxன்னு எழுதிக்கிறேன். நான் வந்து லிமிட் எழுதாம எழுதுறேன். பிளஸ் இங்க 3 by x square plus 4 dx அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 வந்து இது வந்து I1, இது வந்து I2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சால்விங் I1. ஸோ I1 சால்வ் பண்றோம். இன்டெக்ரல் 6x dx by x square plus 4. ஸோ இங்க என்ன பண்ணலாம், புட் x square plus 4 equal to t அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2x equal to 4 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும், x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வந்துடும். So dt by dx. So 2x dx is equal to dt அப்படின்னு வந்து வரும். x dx is equal to dt by 2. இப்போ இதை எடுத்து இதுல போட்டுக்கலாம். இந்த 6 வந்து வெளியில எடுத்துடலாம். So 6 integral x dx by x square plus 4. இதை எப்படி எழுதலாம்னா 6 integral x dx க்கு பதிலா dt by 2 வந்து வெளியில எடுத்துக்கிறேன். இதை வந்து t. ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் சால்விங் I2. ஸோ இப்போ I2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு, இன்டெக்ரல் 3 by x square plus 1 சாரி plus 4 dxன்னு வந்து இருக்கு. 3 வெளியில எடுத்துடலாம். ஸோ அப்போ dx by x square plus 2 the whole square அப்படின்னு வந்து எழுதலாம்.
So this is of the form, since integral dx by x square plus a square is equal to 1 by a tan inverse of x by a வந்து வரும். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதான் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு அண்ட் ஏ. ஸோ இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ 2 வந்து எடுத்து போடுறோம். ஸோ 3 1 by 2 tan inverse of x by 2 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது 2 1 டைம், இது 2 3 டைம்ஸ். ஸோ 3 இது வந்து என்னது log modulus of t வந்து நம்மளுக்கு வரும், which is 3 into log modulus of x square plus 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த 1 by 2 வெளியில எடுத்துட்டோம்னா 3 by 2 tan inverse of x by 2 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பிளஸ் சைன் இருக்கா நடுப்புற, ஸோ ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ 3 log modulus of x square plus 4 plus 3 by 2 tan inverse of x by 2 வந்து வரும். the whole thing இப்போ வந்து நம்ம லிமிட்ஸ் எழுதிக்கலாம், 0 to 2 அப்ளை பண்ணலாம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 log 2 square plus 4 plus 3 by 2 tan inverse of 2 by 2 வந்து வந்துரும். அண்ட் மைனஸ் இங்க வந்து 3 log modulus 0 square plus 4 plus 3 by 2 tan inverse of 0 by 2 வந்து இப்போ இங்க 3 log இங்க வந்து என்னது 2 square is 4, 4 plus 4 8 வந்துரும், plus 3 by 2 tan inverse of 1 வந்து நம்மளுக்கு வரும், மைனஸ் 3 log 4 வந்து வந்துரும், பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும், 3 by 2 tan inverse of 0 வந்து வரும். ஸோ tanல for what value of tan நம்மளுக்கு வந்து 1 வரும் பார்த்தோம்னா tan 45, which is tan 5 by 4. So 3 log 8 plus 3 by 2 tan inverse of tan இங்க வந்து என்ன வரும், pi by 4 tan 45 degree minus 3 log 4 minus 3 by 2 tan inverse of இங்க வந்து tan 0. So tan inverse tan வந்து போற இங்கேயும் அதே தான். அப்பனா என்ன இருக்கும் நம்மளுக்கு, we will have 3 log 8 plus 3 by 2 into pi by 4 வந்து இருக்கும், minus 3 log 4 minus 3 by 2 into 0 வந்து வந்துரும், which will be 0. So இப்போ 3 log 8 minus 3 log 4 plus 3 pi by 8 வந்து நம்மளுக்கு இருக்கு. So this is of the form. 3 வந்து வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 3 காமனா வெளில எடுத்துட்டோம்னா log 8 minus log 4 வந்துரும், plus 3 pi by 8. ஸோ இங்க இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, log m minus log n. It will be of the form log m by n. ஸோ இப்போ இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 log 8 by 4 plus 3 pi by 8. 4 1 time, இது 4 2 times. So 3 log 2 plus 3 pi by 8. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 19th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 20th question வந்து பார்ப்போம். ஸோ 20th question வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 20th questionல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரல் இது இந்த வந்து எக்ஸ் இன்டூ இ பார் எக்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன்ல வந்து இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்டகிரல் 0 to 1 x into e power x dx எடுத்துக்கிறேன், பிளஸ் இன்டகிரல் 0 to 1 sin 5x by 4 dx எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் I1 எடுத்துக்கிறேன் அண்ட் இதை வந்து I2 வந்து எடுத்துக்கிறேன். தனித்தனியா சால்வ் பண்ண போறேன். ஸோ சால்விங் I1. ஸோ இது வந்து என்ன ரூல் இது நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம், நம்ம முன்னாடி எக்ஸசைஸ்ல நம்ம இதை பார்த்துருக்கோம், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணணும்ட்டு. ஸோ இன்டகிரல் uv dx is equal to u integral v dx minus integral d by dx of u into integral v
dx the whole dxனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு, இன்டெக்ரல் x into e power x. ஸோ இது வந்து என்னது, this is algebraic form and this is exponential form. ஸோ அப்போ வந்து எது ஃபர்ஸ்ட் வரும், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அண்ட் இது வந்து செகண்ட் வந்து வரும். ஸோ அப்போ இது u இது v வந்து எடுத்துக்கிறோம். ஸோ x into integral e power x dx வரும் மைனஸ் integral d by dx of x வந்துரும் integral e power x dx the whole dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க x e power x இன்டகிரேட் பண்ணா e power x வரும் மைனஸ் d by dx of x is 1. ஸோ integral 1 into திருப்பியும் இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா e power x வரும் dxனு வரும். அண்ட் இங்க x into e power x மைனஸ் இதை வந்து இன்டகிரேட் பண்றோம் e power x dx e power x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ காமனா எடுக்கிறோம் e power x காமனா எடுத்தோம்னா x மைனஸ் 1 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து i1க்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ i1 ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட் சால்விங் i2. ஸோ இப்போ இன்டகிரல் sin pi x by 4 dx. ஸோ sin pi x by 4 dx sin x வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் பை எக்ஸ் பை 4னு வந்துடும். அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல பை எக்ஸ் பை 4னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல போடணும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா பை எக்ஸ் பை 4 பை பை 4 வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம டினாமினேட்டர்ல எழுதணும் பை பை. ஸோ இதை இன்னும் வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல மைனஸ் காஸ் பை எக்ஸ் பை 4 இன்டூ 4 பை பை அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம், நம்ம மைனஸ் 4 பை பை காஸ் பை எக்ஸ் பை 4 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் i1 அண்ட் i2 வந்து சேர்த்து எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு, i1 பிளஸ் i2 வந்து பண்ண போறோம். ஸோ i1 பிளஸ் i2. ஸோ e power x into x minus 1 minus 4 by pi cos pi x by 4 0 to 1 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து e power 1 minus 1 வந்துடும் மைனஸ் 4 by pi cos pi into 1 by 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மைனஸ் e power 0 minus 1 வந்துடும் minus 4 by pi cos pi into 0 by 4 வந்து நம்மளுக்கு வரும். So it will be e power 1, அதாவது e power 1 nothing but e. இது வந்து என்னது 0 minus 4 by pi cos pi by 4 minus e power 0 is 1 into minus 1 வந்து நம்மளுக்கு வரும் minus 4 by pi cos 0. So e into 0 is 0. So 0 minus 4 by pi cos pi by 4 வந்து நம்மளுக்கு வரும் மைனஸ் இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 by pi cos 0 வந்து 1. ஸோ இப்போ இங்க மைனஸ் 4 by pi cos pi by 4 வந்து 1 by root 2 வந்துடும் பிளஸ் 1 பிளஸ் 4 by pi வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது சேர்த்து எழுதினோம்னா மைனஸ் 4 by root 2 pi வரும் பிளஸ் 1 பிளஸ் 4 by pi. இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம் 1 பிளஸ் 4 by pi மைனஸ் 4 by root 2 pi. சைன் மட்டும் கரெக்டா வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க, மீதி வந்து நீங்க எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினாலும் பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 21 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் dx by 1 plus x square கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இது ஃபார்முலா வந்து tan inverse of x. ஸோ அப்போ tan inverse of x இன்டர்வல் வந்து 1√3. ஸோ tan inverse of √3 minus tan inverse of 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து tan inverse of tan pi by 3 tan 60 வந்து √3 tan inverse of tan pi by 4 வந்து வரும்
இங்க tan இன்வர்ஸ் tan போயிடும். அதே மாதிரி இங்க tan இன்வர்ஸ் tan போயிடும். pi by 3 minus pi by 4. LCM எடுத்தோம் அப்படின்னா 12 வந்துரும். 4 pi minus 3 pi which is pi by 12. So option D தான் வந்து answer. நெக்ஸ்ட் வந்து நம்ம question number 22 வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் question number 22 இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா dx by 4 plus 9x square வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ இன்டெக்ரல் dx by 4 நான் வெளியில எடுத்துடுறேன். அப்போனா 1 plus 9 by 4x square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ dx by 4 into 1 plus 3 by 2x the whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, புட் 3 by 2x is equal to t வந்து எடுத்துக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன் with respect to x. 3 by 2 into 1 வந்துரும், dt by dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க என்ன இருக்கு, வெறும் dx தான் இருக்கு. ஸோ dx is equal to dt into 2 by 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 4 நான் வெளியில எடுத்துறேன். அடுத்தது dxக்கு பதிலா நான் என்ன போடலாம், dt by இது வந்து 2 by 3 வெளியில எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இன்டூ 2 by 3 வந்துடும். அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, 1 plus t ஸ்கொயர் அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இது 1 plus t ஸ்கொயர், இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 டைம் இது 2 times. ஸோ இட் வில் பி 1 by 6. இங்க வந்து dt by 1 plus t square, this is of the form 1 by 1 plus x square. அப்படின்னா என்ன வரும், முன்னாடி சம்ல வந்து நம்ம அப்ளை பண்ணதே தான். ஸோ இட் வில் பி tan inverse of t. ஸோ இது 1 by 6 into tan inverse of t ஓட பிளேஸ்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம், 3 by 2 x வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இன்டர்வல் வந்து என்னது, 0 to 2 by 3. ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். in place of x 1 by 6 tan inverse of 3 by 2 into 2 by 3 minus tan inverse of 3 by 2 into 0. ஸோ இப்போ 1 by 6 வந்துடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ வந்து tan inverse of 1 வந்து நம்மளுக்கு வரும், மைனஸ் tan inverse of 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ tanல எப்போ வந்து 1 வரும், tan 45. ஸோ அப்போ tan inverse of tan pi by 4 minus tan inverse of tan 0. ஸோ இப்போ இங்கே 1 by 6 வந்து pi by 4 வந்துடும், மைனஸ் 0 வந்து வரும். ஸோ இட் வில் பி pi by 24. ஸோ pi by 24 ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து அடுத்தடுத்த எக்ஸசைசஸும் ஃபுல்லா வந்து சால்வ் பண்ண போறோம் இனிமேல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.